திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவர் மகேஷ் அரவிந்த். இவருக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருமணத்துக்கு பெண் தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன் செல்போன் செயலி மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த சத்யா என்பவர் மகேஷ் அரவிந்திற்கு அறிமுகமாகியுள்ளார். செயலியை தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமும் இருவரும் பேசி வந்துள்ளனர். அப்போது தனது திருமணத்திற்கு தமிழ்ச்செல்வி என்ற இடைத்தரகர் வரன் தேடிக் கொண்டிருப்பதாக சத்யா தெரிவித்ததுடன் தமிழ்ச்செல்வியையும் மகேஷுடன் அறிமுகப்படுத்தியுள்ளார். இருவரும் பழகி வந்த நிலையில் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, வீட்டில் அவசரமாக திருமண ஏற்பாடு செய்கிறார்கள், தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மகேஷ் அரவிந்தை சத்யா வற்புறுத்தியுள்ளார். இதையடுத்து தமிழ்ச்செல்வி தலைமையில் மகேஷ் அரவிந்திற்கும் சத்யாவிற்கும் கடந்த ஜூன் மாதம் பழனி அருகே உள்ள ஒரு கோவிலில் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த திருமணத்தை மகேஷின் பெற்றோரும் ஏற்றுக்கொண்டதுடன் 12 பவுன் நகையையும் சத்யாவுக்கு வாங்கி கொடுத்துள்ளனர். 3 மாதங்கள் கடந்த பின் சத்யாவின் நடவடிக்கையில் மகேஷ் அரவிந்திற்கு சந்தேகம் வரவே அவரது ஆதார் அட்டையை பார்த்துள்ளார். அதில் கணவர் பெயர் இடத்தில் சென்னையை சேர்ந்த வேறு ஒருவரின் பெயர் இருந்ததும் வயதும் அதிகமாக இருப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மகேஷ் அரவிந்த் சத்யாவிடம் இது குறித்து கேட்டுள்ளார். அப்போது வாக்குவாதம் முற்றி கோபமடைந்த சத்யா மகேஷையும் அவரது குடும்பத்தையும் மிரட்டியுள்ளார். இதனால் உஷாரான மகேஷ் சத்யாவிடம் சமாதானம் செய்வது போல் பேசி தாராபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். இந்த விசாரணையின் இடையே சத்யா தலைமறைவாகியுள்ளார். இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சத்யாவிற்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையை சேர்ந்த ஒருவருடன் திருமணம் முடிந்ததும் அதன் மூலம் ஒரு குழந்தை இருப்பதும் தெரியவந்தது. திருமணமாகாத 40 வயதை கடந்த ஆண்களை குறிவைத்து சத்யா மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். அதாவது சத்யாவின் ஏமாற்று வேளையில் மாடு மேய்ப்பவரிலிருந்து காவல்துறையினர் என பல தொழிலதிபர்கள் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர். இதற்கு தமிழ்ச்செல்வி உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்தது. இதனிடையே தப்பி ஓடிய சத்யாவை மொபைல் போன் சிக்னல் வாயிலாக தேடிய நிலையில் பாண்டிச்சேரியில் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சத்யாவை பிடித்த தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இதுவரை 12 பேரை ஏமாற்றி பணம் பறித்தது அம்பலமாகியுள்ளது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் தாராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நான் எல்லா ஆதாரத்தையும் காமிச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் சார். ஓகேங்களா? இது நீங்க எடுத்துக்கோங்க, தப்பு இல்ல. தயவு செஞ்சு என் ஃபேமிலி அசிங்கப்படுத்த இல்ல. அப்படி நாங்க யாரும் செய்ய மாட்டோம். நீங்க உண்மையை சொல்லுங்க. இல்ல இல்ல, அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டோம். தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வரைக்கும் பேசிட்டீங்க. இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல. ஒரு பொம்பளை காசு இருக்கவங்க என்ன வேணா பண்ணலாம், நீங்க காமிச்சிட்டீங்க. அவ்வளவுதான்.